ஓவியா, சென்னை பெருவெள்ளத்தை நினைவுபடுத்தும் வகையிலே கொல்கத்தா முழுவதும் இந்த வெள்ளம் முற்றிலுமாக சிதைத்து போட்டுவிட்டது. குறிப்பாக கோடிக்கணக்கான புத்தகங்கள், கொல்கத்தா என்றாலே புத்தகங்கள் என்று நினைவுக்கு வரும் அளவுக்கு புத்தக கண்காட்சிகள், புத்தக தெரு, அங்கு காலேஜ் ரோடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த சாலை முழுவதுமே புத்தகங்கள், உலகில் கிடைக்காத புத்தகங்களே இங்கு இல்லை என்று கூறும் அளவுக்கு அவ்வளவு புத்தகங்கள், கோடிக்கணக்கான புத்தகங்கள் கிடைக்கும். அவை அனைத்துமே கிட்டத்தட்ட மழையிலே நனைந்து விட்டது. அந்த தெரு முழுவதுமே சாலையிலே மிதந்தது. தற்போது இந்த புத்தகங்களை காய வைத்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு நோக்கினும் புத்தகங்களாக தான் காட்சி அளிக்கின்றன. 24 மணி நேரத்திலே, அதாவது 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் மழை, 250 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. கடந்த 1986க்கு பிறகு இது போன்ற பெருமழை பெய்ததே இல்லை கொல்கத்தாவில் என்று சொல்லும் அளவுக்கு தான் இருந்தது. முக்கிய சாலைகள் அனைத்துமே தண்ணீர் சாலைகளாக மாறிவிட்டன. முற்றிலுமாக கொல்கத்தாவை ஸ்தம்பித்து போனது என்றான் கூற வேண்டும். இன்னமும் கொல்கத்தாவின் சால்ட் லேக் பகுதி, வடக்கு மத்திய பகுதிகளிலே சில இடங்களே இது போன்ற தண்ணீர் காட்சிகளை தான் இன்னும் இருக்கு. இன்னும் தண்ணீர் வடியவில்லை. பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் வடிந்து விட்டது. இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள், தயவு செய்து உதவி செய்யுங்கள் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்றால் ஏற்கனவே சில கட்சிகள் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டன. அரசியல் செய்யாமல் இது ஒரு நாளில் இவ்வளவு மழை பெய்தால் எந்த இடமும் தாங்க முடியாது என்பதுதான் சென்னை ஒரு உதாரணமாக இருந்தது. அதன் போன்று தற்பொழுது இவ்வளவு பெரிய கொல்கத்தா மாநகரம், கொல்கத்தாவிலும் இது போன்று அடிக்கடி மழை பெய்வது வாடிக்கைதான். ஆனால் இந்த முறை பெய்த மழை என்பது வரலாறு 137 ஆண்டுகளில் இது போன்ற மழையை கொல்கத்தா காணவில்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு 24 மணி நேரத்திலே 250 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. சில இடங்களிலே தண்ணீர் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு முழுவதுமாக தண்ணீர் சாலைகளாக மாறின. பல நூலகங்கள், பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சிகளை. நூலகங்கள்லாம் இன்னும் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். பெரும்பாலான புத்தகங்களை வைத்து மேலே வைத்திருக்கிறார். இருந்தாலும் பல புத்தகங்கள் நனைந்து விட்டன. கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு இருந்தாலும் ரூபாய் இழப்பை விட இந்த புத்தகங்களின் இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக கொல்கத்தா வாசிகள் பார்க்கிறார்கள். கொல்கத்தா வாசிகள் பெரும்பாலும் புத்தக புழுக்களாக தான் காட்சியளிப்பார்கள். படித்தவர்களுடைய அதிகம் எண்ணிக்கை கொண்டது கொல்கத்தா மாநகரம். எனவே அந்த மாநகர வாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முதலமைச்சரும் மம்தா பானர்ஜியும் இந்த புத்தகங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் வரவழைக்கிறோம், பல இடங்களில் கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற வகையிலே உறுதி கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த காலேஜ் ரோடு என்று அழைக்கப்படுகிற அந்த புத்தக கண்காட்சிகள் நிறைந்த அந்த சாலை என்பது தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்கு பல மாதங்கள் ஆகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.